இதுதான். இது இலங்கை நேரம் காலையில் 7 மணி. இந்த நேரத்துல நாங்க ஒபாமா பற்றியும் நிஜாதி பற்றியும் வட கொரிய ஜனாதிபதி பற்றியும் பேசினோம். ரணில், கரு, சஜித் இந்த மூவரும் சந்திக்கிறதுக்கு முதல் அது நிகழ்ந்தாலும் நடக்கும். நான் நினைக்கிறேன். என்ன நினைக்கிறீங்க நீங்க? இப்படியே போனா ஆமா, இது முதல் தடவை அல்ல. இதற்கு முன்னரும் ரணில் சஜித் சந்திப்பதாக இருந்தது. ஆனால் ஒரு பத்திரிகையில் தெரிவிக்கப்பட்டிருந்த சஜித் தெரிவித்திருந்தார் அவ்வாறான எதுவும் தனக்கு அறிவிக்கப்படவில்லை என்று. பத்திரிகைகள் எல்லாம் இதை கொண்டு வருகிறதற்கான காரணம் ஒன்று இருக்கிறது அல்லவா? ஒரு பலம் வாய்ந்த எதிர்கட்சியின் தேவை என்றுதான் இந்த ஊடகவியலாளர்கள் பெரும்பாக போடுகிறார். பலமாக உணரப்பட்டுள்ள ஒரு நிலைமை தான் காணப்படும். இதையும் நாங்கள் சொல்கிறோம். நகைச்சுவை அல்ல, பார்க்க வேண்டிய விஷயம். அடுத்து லக்ஷ்மி பத்திரினுடைய செய்தி. மெர்வின்கே லேக்கம் பஹரகனி கீழே போட்டிருக்கு. ஆரக்ஷாவட்ட சிட்டி ஹிட்டப்பு செபலாத் உசாய் பாதுகாப்பாக இருந்த அதிகாரியும் கீழே என்ன இருக்கு? பேரகாத்தே சுதுவேன் ரியக்கின் பெமினி சன்னத பெருசா ஆயுதம் தாங்கிய சிலரை வெள்ளை வேனில் வந்து கைப்பற்றிருக்கிறாங்க. ஐடென்டி கார்டு இருக்கு. நாங்க பாப்போமா? கொஞ்சம் பெருசா இப்ப நீங்க பெருசா பார்க்கக்கூடியதா இருக்கும். கேஜி டொன் திலக்க சிறி என்ற பேர் கலனிய திலக்குன்னு தான் அவரை கூப்பிட்டு இருக்காங்க. பிபில கலனிய திலக். சரி, அடுத்து கோஆர்டினேட்டிங் செக்ரட்டரி டு த ஹோம் மினிஸ்டர். ஐடென்டி கார்டு நம்பர் இருக்கு. அதே நேரத்தில் பின்னுக்கு அவற்ற நம்பர் கண்டினியூஸ் எல்லாம் இருக்கு. அவற்ற கையொப்பம் இருக்கு. பிரச்சனையும் இருக்கு. இது போடப்பட்டிருக்கு. அதே நேரத்தில் அந்த வாகனமும் அங்கே பாருங்க புகைப்படத்தோடு லக்விம பத்திரிகைகளை காண்பிக்கிறது. அங்கே இன்னும் ஒரு செய்தி குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அமைச்சர் மெர்வின் சில்வா தெரிவிக்கின்றார், அவர் எனது செயலாளர் அல்ல வேணும். இவர் என்ன செயலாளர் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கு. பத்திரிகையாளர் எப்படி போட்டாங்க செயலாளர் என்று? இரண்டையும் போட்டிருக்கின்றார்கள். அதாவது அமைச்சரது கருத்தும் அங்கே அமைச்சரது செயலாளர் என்பதற்கான ஆதாரங்களுடனும் செய்தி போடப்பட்டிருக்கின்றது. அமைச்சர் அவர்கள் எப்போதும் ஒவ்வொரு மாதமும் வந்து ஏதாவது ஒரு விடயத்தில் அவர் பிரபல்யம் ஆவார் என்பது தெரிந்த விஷயம். அடுத்து தினமின பத்திரிகையினுடைய செய்தி. இதையும் இருக்க நான் பார்ப்போம். ஆமாம். கலாஷூரி உபகுலபதி சரஸ்வதிய அத்தஹர லக்ஷ்மி வெலந்தகனி සෞන්දර්ය සරසවියේ හොර ගැහිලි කප්පරක් අවම සුදුසුකම් රහිතව නිර්දේශ මත තනතුරු ශ්‍රේෂ්ඨයන් සිටියේදී ආධුනිකයන්ට අංශ ප්‍රදානිකම් උපකුලපති බිරිය පුතා එක දිගට වංචා කරලා ජනාධිපති විමර්ශන ඒකකයෙන් පරීක්ෂණ. அதாவது இந்த விடயங்களுக்காக அங்கு பல்வேறு சிக்கல்கள் ஏற்பட்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. அதாவது கலை பல்கலைக்கழகம் அங்கே சில முறைகேடுகள் இடம்பெற்றுள்ளதாக இங்கு குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அதனை தினமின பத்திரிகையின் பிரதான செய்தியாகவும் காணக்கூடியதாக இருக்கின்றது. எவ்வகையான அதாவது குறைந்த தகைமையுடையவர்கள் பதவிகள் வழங்கப்பட்டிருக்கின்றது மற்றும் அதாவது சிரேஷ்ட தன்மை உள்ளவர்கள் இருக்கின்ற இடத்தில் புதிதாக வந்தவர்களுக்கு வாய்ப்புகள் வழங்கப்பட்டிருக்கின்றது. துணைவேந்தரின் மனைவி மகன் தொடர்ச்சியாக மோசடிகளில் ஈடுபட்டிருப்பதாகவும் அங்கே கூறப்பட்டிருக்கின்றது. ஜனாதிபதியினால் விசாரணை குழு ஒன்று நியமிக்கப்பட்டு விசாரணைகள் என அங்கே காணப்படுகின்றன. தினவின பத்திரிகையுடைய செய்தியாக இருக்கின்றன. இவை இன்றைய தினம் சிங்கள பத்திரிகைகள் சுமந்து வந்த செய்திகள். தொடர்ந்து ஆங்கில பத்திரிகையை பார்ப்போம். நிறைவாக 13th amendment to the constitution parliament to decide MR tells Khurshid. மஹிந்த ராஜபக்ச tells Khurshid என்று நாங்க ஏற்கனவே பார்த்தது 13வது அரசியலை பற்றி பாராளுமன்ற தெரிவுக்குழுவை பார்க்க வேண்டும் என்று. PS is the only way out. President reveals government position on national issue to Indian ஃபாரின் மினிஸ்டர் என்கிற செய்தியாக இருக்கு. பிஎஸ்சி என்பது பிரசிடென்டல் செலக்டட் கமிட்டி, பாராளுமன்ற தெரிவு ஆணைக்குழு, பார்லிமெண்ட் செலக்டட் குழு. அடுத்து மெர்வின்ஸ் கான்ஃபிடென்ட் அப்டக்ட் என்ற செய்தி பிரசுரமாக இருக்கிறது. கடத்தப்பட்டுள்ளார் யாரு? மெர்வினுடைய செயலாளர். இது தி ஐலண்ட் பத்திரிகையினுடைய செய்தி. தி ஐலண்ட் பத்திரிகையுடைய செய்தியாக இருக்கின்றது அந்த செய்தி. அதைத் தொடர்ந்து சிலோன் டுடே பத்திரிகையினுடைய செய்தி. இந்தியா டு பிரஸ் ஃபார் லேண்ட் போலீஸ் பவர்ஸ். Khurshid promises TNA assistance in stabilizing a Northern Provincial Council என்கிற செய்தியாக இருக்கிறது. Achuvas continued talk with government to strengthen 13th amendment என்கிற செய்தியாக இருக்கின்றது. ஆமாம், அதாவது இந்தியா தொடர்ந்தும் வடக்கிலே போலீஸ் அதிகாரத்துக்கு அழுத்தம் கொடுக்கும். அத்தோடு வடக்கிலே அபிவிருத்திகளுக்கும் இந்தியா தொடர்ந்து உதவி வரும் என்று ஸ்டெபிலைசிங் அதாவது ஸ்திரமான தன்மைக்கு. அதே நேரத்தில் இலங்கை அரசாங்கத்துடன் இது பற்றி தொடர்ந்து பேச்சுவார்த்தைகள் அழுத்தம் கொடுக்க இருக்கிறதாக குறிப்பிட்ட செய்தி ஒன்றுதான் சிலோன் டுடே பத்திரிகையில் இருக்கிறது. டெய்லி நியூஸ் பத்திரிகையினுடைய செய்தி. பிரசிடென்ட் டெல்ஸ் இந்தியன் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் லெட் பார்லிமெண்ட் லுக் அட் 13th amendment.
Parliament selected committee solution should be in the line with what the people want. President commended for holding Northern Provincial Council poll after decades என்கின்ற செய்தியாக இருக்கின்றது இந்த செய்தி. பல தசாப்தங்களின் பின்னர் வடமாகாண சபைக்கான தேர்தல் நடத்தப்பட்டிருக்கின்றது. இதனை அவர் பாராட்டி இருக்கின்றார் இந்திய வெளிவிவகார அமைச்சர். இவை இன்றைய தினம் ஆங்கில பத்திரிகைகளும் கொண்டு வந்த செய்திகள். ஆகவே இந்த செய்திகளோடு நாங்கள் இன்றைய நிகழ்ச்சிக்கு நாங்கள் ஒரு முற்று கொடுக்க வேண்டிய தேவை இருந்தாலும் நாளை காலையும் செய்தி பத்திரிகைகள் மூலமாக செய்திகள் கொண்டு வரும் விடயத்தை சக்தி பிரஸ் ரிலீஸ் கொண்டு வரும் என்று கூறி நன்றி ரசூல். நன்றி கஜமோகன். நாங்கள் பல விடயங்களை உங்களிடம் ஆராய்ந்தோம். மீண்டும் சந்திப்போம் நிச்சயமா. நாளை சந்திக்கும் வரை விடைபெற்று செல்லும் நான் கனிவன் போடு கஜமோகன். வணக்கம் நேயர்களே.